இன்னைக்கு ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஒரு டாபிக் ஒன்று இருக்கு, மார்க்கெட் டெவலப்மெண்ட் அப்படின்னு டாபிக். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மார்க்கெட் டெவலப்மெண்ட் டாபிக் இல்ல சார், தெரிஞ்சவங்க சொல்லுங்க. மார்க்கெட் டெவலப்மெண்ட். ஸோ மார்க்கெட் டெவலப்மெண்ட்ல பீட்டர் ஸ்டெல்மேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பண்ணுது அப்படின்னு. இது யாருக்கா தெரியுமா? இந்த 4 ஸ்டெப் ஆஃப் டெவலப்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க, யாருக்கா தெரிஞ்சவங்க? 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் என்ன சொல்றாங்க பீட்டர் ஸ்டெல்மேன்னா, மார்க்கெட்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன்ல போகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டைரக்ஷன். அப்ப அந்த டைரக்ஷனுக்கு அகைன்ஸ்டா, மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டா என்ன உங்களுக்கு ஃபோர்ஸ் நடக்கும், ஒரு ஃபோர்ஸ். அப்ப அதை என்ன சொல்லுவோம்னா ஆப்போசிட் ஆக்ஷன். அப்ப இந்த ஆப்போசிட் ஆக்ஷனுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பேலன்ஸ் ஸ்டேட் பண்ணும். இந்த பேலன்ஸ்க்கு அப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணா, இந்த ஸ்டெப் 1 இருக்குல்ல, இது வந்து ஃபோர்த் ஸ்டெப். அப்ப என்ன பண்ண, இந்த ஸ்டெப் 1 இருக்குல்ல, இந்த ஸ்டெப் 1 கண்டினியூ பண்ணும். அதுக்கப்புறமா ஓகேங்களா? அப்படி இல்ல அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும், உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும். புரியுதுங்களா? இதுதான் என்ன சொல்ற 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் மார்க்கெட் டெவலப்மெண்ட் சொல்றோம். கிளியருங்களா? இதானுங்க மார்க்கெட்ல தொடர்ச்சியா நடக்குது. அப்போ இத வந்து எப்படி லேர்ன் பண்றது அப்படின்றத அவர் ஒரு கைடன்ஸ் கொடுத்திருக்காரு. இது ஒன் ஆஃப் த டாபிக் தாங்க. இதுவே வந்து பிரைமரி இல்ல, இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க அடிஷனலா பார்ப்போம். ஓகேங்களா? அப்ப இது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு நாள் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு டைரக்ஷன்ல போகுது. ஒரு 2-3 நாள் மார்க்கெட் இப்படி டைரக்ஷன், இப்ப கரண்டா மார்க்கெட் மேல போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி டைரக்ஷன்ல போகுது. இப்ப சடனா மார்க்கெட் என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒரு ரியாக்ட் நடக்குது. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடந்திருக்கு, அடுத்தது 2வது ஸ்டெப் நடக்குது. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த இடம் நோட் பண்ணுங்களேன். இப்போ இந்த 2 நாள் என்ன ஆகுது, லைட்டா ஓவர்லாப் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ இங்க டிபிஓ, இப்போ இந்த ப்ரொஃபைலையும் நீங்க மெர்ஜ் பண்ணீங்க அப்படின்னா இங்க டிபிஓ கவுண்ட் வரும். அந்த டிபிஓ கவுண்ட் பெரும்பாலும் என்ன இருக்குன்னா 0 to 18 அப்படின்னு இருக்கும். புரியுதுங்களா? அப்ப 0 to 18 குள்ளதான் இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா ஒரு 2 நாள் தானே கன்சல்ட் ஆகுது. அப்ப இந்த இடத்துல இது என்னன்னா, ஸ்டில் மார்க்கெட் என்ன ஸ்டேஜ்ல தான் இருக்கு, டைரக்ஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த கண்டினியூஷன்ல தான் இருக்கு. அப்ப இங்க இருந்து மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்கு, திரும்பவும் இப்படி கண்டினியூ ஆகுதான் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆனா என்ன நடக்கல மார்க்கெட்ல, அது கண்டினியூ நடக்கல. ப்ரொஃபைல் இப்படி போகுது, இப்படி வருது, திரும்பவும் என்ன பண்ணுதுன்னா இப்படியே பேலன்ஸ் ஆகுது, இல்ல திரும்ப இங்க வருது. அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல 1 2 3 4 இப்படி இந்த ப்ரொஃபைல்லாம் சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஒரு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்குன்னா, அடுத்த ஸ்டேஜ் மார்க்கெட் போகுது. அடுத்த ஸ்டேஜ் என்னது உங்களுக்கு 19ல இருந்து சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 19ல இருந்து யாருக்கா ஞாபகம் இருக்கான்னு 0 to 18 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்னது? ஒரு 29 வச்சுக்கோ. என்னங்க யாரும் சொல்ல மாட்டீங்க? 1929 தானுங்க? ஓகே. இப்போ 19 to 29 அப்படின்னும் போது என்ன ஆச்சு மார்க்கெட்டு,
மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஸ்டாப் ஆக்ஷன் நடந்து மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்போ ஒரு செட்டிலிங் பண்ணிட்டு இருக்கு. அப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணுது மார்க்கெட், ஒரு பேலன்ஸ ஸ்டார்ட் பண்ணுது, ஒரு டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டேஜ், இப்போ இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருந்து 3வது ஸ்டேஜ்ல இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணும், 3வது ஸ்டேஜுக்கு என்ட்ரி ஆகும். அப்ப 3வது ஸ்டேஜ்ல இருக்க மார்க்கெட் இப்படி போற மாதிரி போயிட்டு திரும்ப இப்படி வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது நமக்கு என்ன கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 30ல இருந்து 42 கவுண்ட் கிடைக்கும். அப்ப 30ல இருந்து 42 கவுண்ட் மார்க்கெட்ல இருக்கும்போது அது என்ன நடக்குது, மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இது வந்து ஸ்டார்டிங். இப்ப மார்க்கெட் ஒரு மெச்சூர்டு பேலன்ஸ்க்கு வந்துருச்சு. நோ டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது, மெச்சூரிட்டி ஆகுது. அப்ப இந்த மெச்சூர்ட் ஆகுது. இப்ப மெச்சூர்ட் ஆன பிறகு ப்ரொஃபைல் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டேஜ் 3வதுல 4வது ஸ்டேஜுக்கு போகணும். 4வது ஸ்டேஜ் என்னது, மார்க்கெட் இதே டைரக்ஷன், ஒரிஜினல் டைரக்ஷனை கண்டினியூ பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன இந்த ஸ்டேஜ் 30ல இருந்து 42க்குள்ளவே மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகணும். அப்படி ஆகல அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடும் 75. அப்ப இந்த 75ன்றது இது ஆல்ரெடி மெச்சூர்ட் ஆயிடுச்சு. மெச்சூர்ட் ஆன பிறகும் மார்க்கெட் என்ன பண்ணல, டைரக்ஷனை இன்னும் சூஸ் பண்ணல. அப்ப மார்க்கெட் இந்த இடத்துல என்ன இருக்கு, ஓவர் டெவலப்மெண்டா இருக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா? எஸ் சார். புரியுதா? ஓவர் டெவலப்மெண்டா இருக்கு. அப்ப ஓவர் டெவலப்மெண்ட்ல பெரும்பான்மையா மார்க்கெட் என்ன நடக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னா, இந்த 4th ஸ்டேஜுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒன் ஆஃப் த ஐடியா. இது கூட இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் நாங்க ஆட் பண்ணி நாங்க பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்து பீட்டர் ஸ்டேட்மேன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். புரிஞ்சுக்க முடியுங்களா மார்க்கெட்? எஸ் சார். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது, மார்க்கெட் இப்படி இப்போ இந்த 3rd ஸ்டேஜ்ல இருந்து நம்ம என்ன சொன்னோம், மார்க்கெட் டைரக்ஷன் பண்ணோம். அப்ப மார்க்கெட் டைரக்ஷன் போக ட்ரை பண்ணோம். ஆனா டைரக்ஷன் போக முடியலன்னா என்ன ஆகும், திரும்ப மார்க்கெட் ரிட்டர்ன் வந்துரும். ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகும், திரும்ப டெவலப்மெண்ட் நடக்குது. தெரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு கவுண்ட். அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இங்க செகண்ட் ஸ்டேஜ், இங்க 3rd ஸ்டேஜ், இப்போ மார்க்கெட் 4th ஸ்டேஜ் திரும்ப டெவலப் ஆகுது. கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம், கன்சால்டேஷன் ஆகுது. புரியுதுங்களா? அப்ப அந்த கன்சால்டேஷன் மெச்சூரிட்டி ஆயிடுச்சா, இல்ல ஓவர் டெவலப்மெண்ட்ல இருக்கா, இல்ல அந்த கன்சால்டேஷன் வந்து ஜஸ்ட் டைரக்ஷனுக்கான ஒரு கன்சால்டேஷனா, இதெல்லாம் ஒரு ட்ரேடருக்கான கேள்வி. புரியுதுங்களா? கரெக்ட் சார். அதுக்கான பதில இங்க ப்ரொஃபைல்ல ஒன் ஆஃப் த டாபிக்கா இந்த 4 ஸ்டெப் டெவலப்மெண்ட் இருக்கு. கிளியர்? இதுதான் வந்து அந்த 4 ஸ்டெப் ஆஃப் டெவலப்மெண்ட், மார்க்கெட் டெவலப்மெண்ட். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இந்த 4 ஸ்டெப் டெவலப்மெண்ட்ன்றது வெரி இம்பார்ட்டன்டான டாபிக் தான் மார்க்கெட். சார் இப்போ டைரக்ஷன் ஆயிடுச்சு, அப்புறம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இது மெச்சூரிட்டி ஆகாமலே ரிவர்சலோ இல்ல இதோ நடக்க சான்சஸ் இருக்கா? அதாவது சான்சஸ் இருக்கு. அதுதான் சொல்றேன், இது வந்து கான்செப்ட். ஓகே. இந்த கான்செப்டை டைல்யூட்டா பண்ணீங்கன்னா மார்க்கெட் ஒரு 2 நாள் இருந்துட்டு கூட ரிவர்ஸ் ஆயிடலாம். ஓகேங்களா? ஒரே நாள் கூட ரிவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர்ல போய் பாருங்களேன். இது வந்து ஒன் ஆஃப் த கான்செப்ட். ஓகேங்களா? இதுவே மார்க்கெட்ல அப்படியே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது ஒன் ஆஃப் த வே ஐடென்டிஃபிகேஷன்ல. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் அந்த அக்டோபர் அந்த டைம் மார்க்கெட் வந்து மேல போயிட்டு ஒரு நாள் தான் மார்க்கெட் அங்க என்ன பண்ணிருக்கு, ஒரு பேலன்ஸ் பிபிஓசி ப்ரொஃபைலா இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் கீழே வந்துட்டே இருக்கும். கவனிச்சு தெரிஞ்சிருக்கும். அங்க இருந்து இந்த இடம் 26,400ல ஆரம்பிச்ச மார்க்கெட்லாம் இப்ப எங்க வந்து நிக்குது, 24,000க்கு வந்து நிக்குது. புரியுதுங்களா? 23,000 22,000 வந்துருச்சு. 4,000 பாயிண்ட் வந்து. புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த விஷயம் நடக்கலையே, நடக்காம வந்துருச்சு மார்க்கெட். புரியுதுங்களா? அப்போ இது வந்து என்னன்னா ஒன் ஆஃப் த வே மார்க்கெட் அந்த கன்சால்டேஷன் ஆகும்போது பார்க்கக்கூடிய, மார்க்கெட் இப்ப டைரக்ஷனா இருக்கும்போது பார்க்கக்கூடிய வழிகள் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் சொல்றேன்.
இட்ஸ் எ வெரி டீப் சப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ இது வந்து நாங்க மென்டார்ஷிப்ல வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 20-30 நாள் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. அதுக்கே டைம் பத்தாது. வேற எதுவும் எக்ஸாம்பிள்ஸும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு டைட்டா இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளோ விஷயங்கள் இதுல இருக்கு. சார் மென்டர்ஷிப் எவ்வளவு நாள் சார்? மென்டார்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து இதுங்க டியூரேஷன்லாம் கிடையாதுங்க. கிடையாது. ஓகே. ஓகே, டியூரேஷன்லாம் கிடையாது. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. கிளாஸ் போயிட்டே இருக்கும். பர்ஃபெக்ட்டா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. டவுட் கிளியரன்ஸ் பண்ணுவீங்க. அது ஒரு கன்டினியூஸ் ப்ராசஸா போயிட்டே இருக்கும். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தோனே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ட்ரேடிங்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். அந்த மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ரொம்ப இதுவா ப்ரெஷரைஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். ஓகே. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா டீப்பா லேர்ன் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு கான்செப்டை நீ இப்போ உள் வாங்குறதுக்கே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிட்ட போயிடும். இப்போ இந்த கான்செப்டை நீங்க அப்ளை பண்ணணும். இந்த கான்செப்டை நீங்க அப்ளை பண்ணி புரிஞ்சு இதுக்கு எப்படி ட்ரேட் பண்ணலான்ற ஒரு புரிதலுக்கு நீங்க வரணும். அதுக்கே வந்து ஒரு 2-3 செஷன் போயிடும். அகைன் நான் சொன்னேன், இது ஒன் ஆஃப் த வழி, ஒன் ஆஃப் த வே. இதே மாதிரி கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப பாத்துங்க எவ்வளவு லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட்ல ஏதாவது டவுட் வருங்களா? மார்க்கெட் ப்ரொஃபைல பொறுத்த வரைக்கும். ஆனா இது கொஞ்சம் சப்ஜெக்டிவான ஒரு டாபிக். ஓகேங்களா? இது வந்து ஒரு சப்ஜெக்டிவான டாபிக். இந்த டாபிக்கை வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்றேன். இப்போ இது வந்து ஒரு பேங்க் நிஃப்டியோடைய கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ இந்த பேங்க் நிஃப்டியோட கான்செப்ட் நாங்க இங்க வந்து ஒரு பெல்கோ இங்க ஒரு பெல்கோ பண்ணியிருக்கோம். இங்க இருந்து மார்க்கெட் டைரக்ஷன் வந்துருச்சு. இப்போ இங்க ஒரு பெல்கோ பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பெல்கோ வந்து ஓவர் டெவலப்மெண்ட்லேயே மார்க்கெட் இன்னும் இருக்கு. இன்னும் இந்த பெல்கோ விட்டு வெளியே போகல. ஓகேங்களா? இங்க வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ இங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு பெல்கோ டெவலப் ஆச்சு. ஓகேங்களா? இந்த பெல்கோல இருந்து மார்க்கெட் கீழே போயாச்சு. கீழே போய் இந்த இடத்துல பெல்கோ வந்து டெவலப் ஆயிட்டே இருந்தது. இங்க இருந்து மார்க்கெட் திரும்ப ரிவர்சலுக்கான சைன் வந்து கொடுத்துருக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ இந்த 4 ஸ்டெப் நம்ம பார்த்த இந்த 4 ஸ்டெப் தான். இப்போ இந்த 4 ஸ்டெப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகா வந்து மார்க்கெட்ல இப்போ நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, எப்படி வந்து நடந்திருக்கு, எப்படி வந்து இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா ஃபியூ வீக்ஸாவே பாத்தீங்கன்னா மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகுது, மேல போதா கீழே போதா, என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு சொல்லி தலையை பிச்சிட்டு இருக்காங்களா எல்லாரும். அது இங்க வந்து ப்ரொஃபைல் ட்ரேடருக்கு ஒண்ணுமே இல்லை. அது பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? அது மார்க்கெட்ல ஒரு பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்றது. இது புரிஞ்சிச்சுங்களா இந்த கான்செப்ட்? ஓகே, இப்போ நம்ம இங்க வந்து நம்ம இதே என்ன பண்ணுவோம்னா ஒரு சார்ட்ல போய் பார்ப்போம். ஸோ நான் இந்த சார்ட் அப்படியே வச்சிடுறேன். வச்சுட்டு வேற ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இருக்கிறேன். இது ஏன்னா இது அப்படியே இருக்கட்டும், சேவ் பண்ணிருக்கு. இப்போ இங்க பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் அப்படியே டைரக்ஷனா வருதுங்களா? இங்க டைரக்ஷனா வந்து இப்போ இந்த டைரக்ஷனா வந்த உடனே மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல கன்சால்டேஷன் நடந்திருக்குங்களா? ஆமா. ஓகே, இப்போ எதற்கு டைரக்ஷன்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 ப்ரொஃபைல் டைரக்ஷன் எடுத்துக்கிறாங்களா? இந்த ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் இங்க காமிச்சிருந்தேன். இந்த டே தெரியுதுங்களா? 20 டிசம்பர் கிட்ட. ஓகேங்களா? இப்போ அதே தான் பாருங்க, வருதா 20 டிசம்பர் கிட்ட. இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் ஆகி மார்க்கெட் கீழே வந்துருச்சு. வந்துட்டு இங்க டைரக்ஷனா வருது. எத்தனை நாள் டைரக்ஷனா வருது? இப்போ இந்த ப்ரொஃபைல்ல இருந்து வெளியே வந்தாங்க. அப்போ இந்த ப்ரொஃபைல்ல இருந்து எடுக்கலாம் 1 2 3. இப்போ இந்த ப்ரொஃபைல், இப்போ இந்த ப்ரொஃபைல் டைரக்ஷன், இந்த ப்ரொஃபைல் கொஞ்சம் செமி டைரக்ஷனா தான் இருக்கு. இது டைரக்ஷன். ஆனா இங்க பாருங்க உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆக்ஷன். கான்செப்ட் புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ப்ரொஃபைலை நான் வந்து மெர்ஜ் பண்றேன். இப்போ இங்க எத்தனை ஹவு மெனி ப்ரொஃபைல் இங்க வந்திருக்கு உங்களுக்கு? 15 சார். 15. அப்ப ஸ்டில் என்னது 0 to 18 மார்க்கெட் இன்னும் எங்க போறதா தான் இருக்கு? டைரக்ஷன்ல தான் போறதா தான் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஆனா மார்க்கெட் என்ன பண்ணல? டைரக்ஷன் கண்டினியூ பண்ணல. இங்க ஒரு பேலன்ஸ் ஆகுது. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்குது? இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இங்க ஒரு வேல்யூ கிடைக்குதா? ஒரு நிமிஷம். இப்போ
இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்குது? ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியுதுங்களா? வேல்யூ ஏரியா கிரியேட் ஆயிருக்கா? இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது? வெளியில வெளியில போயிட்டு திரும்ப உள்ள வருது. கரெக்ட்டுங்களா? இங்க வெளியில போயிட்டு இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருந்து மார்க்கெட் அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இருந்து வெளியில போகுது அப்படின்ற இங்க ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட்? இது வந்து வேல்யூ ஏரியா. இது வேல்யூ ஏரியா. வேல்யூ ஏரியா என்னது? இது வந்து ஃபேர் வேல்யூ. இதெல்லாம் கான்செப்ட்ஸ். ஃபேர் வேல்யூ. அப்ப ஃபேர் வேல்யூ கூட்டு மார்க்கெட் வெளியில போகுது அப்படின்னா நான் ரெஸ்பான்சிவ் அண்ட் இனிஷியேட்னு ஒரு டாபிக் போட்டுப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபேர் வேல்யூ வெளியே போயிட்டு இப்படி உள்ள வருது அப்படின்னா அப்ப என்ன திரும்ப ஃபேர் வேல்யூக்கு வருது. இதுதான் ஆக்ஷன் ப்ராசஸ். ஓகே. இப்போ இங்க ஃபேர் வேல்யூல இருந்து மார்க்கெட் வெளியில போகுது. ஆனா என்ன பண்ண முடியல? கண்டினியூ பண்ண முடியல. திரும்ப உள்ள வருது. உள்ள வந்தா எங்க வரணும்? வேல்யூ ஏரியா லோக்கு வரணும். வந்துச்சுங்களா? ஓகே. பர்ஃபெக்ட்டா? எஸ் சார். புரியுதுங்களா? கான்செப்ட் கரெக்டா ஒர்க் ஆகுதுங்களா? ஓகே. பாருங்க. இப்ப அடுத்ததா இது வெளியில போயிட்டு திரும்ப மார்க்கெட் உள்ள வருது. இப்ப இந்த ப்ரொஃபைல் இங்க நான் சேர்க்கிறேன். அப்ப இங்க கவுண்ட் என்னவா மாறுது? 24 ஆயிடுச்சுங்களா? இப்போ அப்ப இது அடுத்த ஸ்டேஜ் என்னது? மார்க்கெட் பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அதானே? ஓகே. இப்ப திரும்பவும் மார்க்கெட் இந்த இந்த ரேஞ்சில இருந்து வெளியில போனது. அழகா இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அப்ப அப்படியே நான் இங்க சேர்த்துட்டே வரேன். ஓகேங்களா? அப்படியே இங்க சேர்த்துட்டே வரேன் பாருங்க. இதுக்கு இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் நாங்க பார்ப்போம். இங்க பாருங்க இங்க 28 மாறுதுங்களா? இப்ப அடுத்து இங்க நான் சேர்க்கிறேன். அடுத்து இது சேர்க்கிறேன். அப்ப என்ன சொன்னோம் நம்ம? அங்க இருந்து மார்க்கெட் மெச்சூர்ட் ஆகுது. இப்ப மெச்சூர்ட் ஆகுதுங்களா? மெச்சூர்ட் ஆன உடனே என்ன பண்ண மார்க்கெட்? டைரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஆனா பண்ண முடியல. ஏன்னா அது வெளியில இந்த பக்கம் போக ட்ரை பண்ணுது இல்ல? அப்ப இந்த இடத்துல திரும்ப ரிஜெக்ட் ஆகுதா? ஃபெயிலியர். இப்ப பாருங்க 42. அப்ப ஓவர் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சா? ஆமா. இப்போ ஓவர் டெவலப்மெண்ட் ஆன உடனே மார்க்கெட் என்ன பண்ணும்? ஆப்போசிட் சைடுல போகணுமா? ஆப்போசிட் சைடுல போகுது மார்க்கெட். வேல்யூ ஏரியாக்கு மேல போகுது. ஆனா ரிஜெக்ட் ஆயிடுச்சா? ரிஜெக்ட் ஆயிடுச்சு. திரும்ப மார்க்கெட் இங்க வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ ஏரியா லோக்கு வரணுமா? ஆமா சார். வேல்யூ ஏரியா லோக்கு வரணும். இங்க வேல்யூ ஏரியா லோக்கு வரணுங்களா? வந்துச்சு. இப்போ இந்த வேல்யூ ஏரியாவை மார்க்கெட் பிரேக் பண்ணுதுன்னா என்ன பண்ணுது மார்க்கெட்? ஃபேர் பிரைஸ் விட்டு அன்ஃபேர் பிரைஸ்க்கு மார்க்கெட் போகுது. அப்ப அன்ஃபேர் பிரைஸ்ல இருந்து திரும்பவும் மார்க்கெட் உள்ள அனுப்ப பண்ண வேண்டிய டியூட்டி என்னது? யார்? ரெஸ்பான்சிவ் பையரோட டியூட்டி. அப்ப ரெஸ்பான்சிவ் பையர் வந்து இங்க ஆக்டிவா இல்ல அப்படின்னா யார் இங்க லீட் பண்ண ஆரம்பிச்சா? இனிஷியேட்டிவ் செல்லர் லீட் பண்ண ஆரம்பிச்சிரு. அப்போ இது 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இங்க 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இது 3 ஸ்டாண்டர்ட். இப்ப இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு மார்க்கெட் என்ன மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுக்குது? சிங்கிள் பிரிண்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? OTF ஓட ரெஃபரன்ஸ் கொடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் இனிஷியேட்டிவ் செல்லிங் கொண்டு போறாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப மார்க்கெட் என்ன பண்ணுது? எத்தனை பேர் வாங்கினா? 40 பேருக்கு தானே வாங்கினேன். வெற்றிவேல் சார் மீட் பண்ணுங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல ஏதாவது மார்க்கெட் என்ன வந்திருக்கு? இப்போ இவ்வளவு தூரம் என்னவா இருந்து நான் டைரக்ஷனா இருந்ததுங்களா? இப்போ மார்க்கெட் என்னவா மாறுது? டைரக்ஷனா மாறுது. ஆனா இங்க இவ்வளவு தூரம் போய் திரும்ப உள்ள வரலாம். ஃபெயில் ஆனா உள்ள வந்துடலாம். ஓகேங்களா? ஆக்ஷன் ஃபெயில் ஆனா உள்ள வந்துடலாம். ஓகே. இப்போ இது வரைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு? ஈஸியா? புரியுது சார். டவுட் ஏதாவது இருக்குங்களா? இல்ல சார். அது வந்து சார் இப்ப ப்ரீவியஸ் டேயோட இது வரைக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பெருசா இப்ப டைரக்ஷன் இதா இருக்குல்ல, அந்த இதை பார்க்க அன்னைக்கு டேவை அனலைஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி உள்ள 2 ப்ரொஃபைல் சேர்த்துக்கணுமா இல்ல தேவையில்லையா? அது அதாங்க இது வந்து ஒன் ஆஃப் த கான்செப்ட் இப்ப நான் சொல்றது. ஓகே ஓகே ஓகே. இதுக்குள்ள ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்கு. ஓகே சார். இதுக்குள்ள அதுதான் சொன்னேன், கான்டெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்க லைனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இந்த 2 நாளைக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ இந்த 2 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னலா பாத்தீங்கன்னா இந்த 2 நாளுமே ஒரு பேலன்ஸ். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பேலன்ஸ்ல இருந்து மார்க்கெட் வெளியே போகுதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ல இருந்து வெளியே போகுது. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த லெவல் மாறணும். அல்ல ஒரு ரெஃபரன்ஸா வருதுல்ல? ஆமா சார். அந்த ஒரு ரெஃபரன்ஸா மார்க்கெட் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இங்க இருந்து டர்ன் ஆகலாம், இங்க இருந்து டர்ன் ஆகலாம், இங்க இருந்து டர்ன் ஆகலாம். ஆனா டர்ன் ஆகாது அப்படின்றதுக்கான எனக்கு என்ன வேணும்? எவிடன்ஸ் வேணும். எவிடன்ஸ் கிடைச்சிச்சா? சிங்கிள் பிரிண்ட் எவிடன்ஸ் கிடைச்சிருக்குங்களா? இதுதான் ப்ரொஃபைல் ட்ரேடர் பார்த்துட்டே இருக்கணும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாமே பண்ணணும். இப்போ இங்க இருந்து மார்க்கெட்டு வெளியில வருது.
வெளியே வருதுங்களா? வந்துச்சு. இப்போ இந்த ப்ரொஃபைல் தான் நான் சேர்த்துட்டேன். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு வந்து இது வந்து ஒரே ப்ரொஃபைலா தெரியுது. ஓகேங்களா? இங்க ஒரு கான்செப்ட் நான் சேர்த்துறேன். இப்போ உங்களுக்காக என்ன பண்ணேன்னா இதை வந்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன் புரியறதுக்காக. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வெளியில வருதா? ஆனா திரும்ப என்ன பண்ணுது மார்க்கெட்? ரிட்டர்ன் பண்ணிருக்கா? இந்த இடத்துல ரிட்டர்ன் போயிருக்கா? ஆமா. போயிட்டு உள்ள போக முடிஞ்சதா? முடியல. திரும்ப வெளியே இங்க அனுப்புறாங்களா? ஓகே. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணுது? திரும்ப டைரக்ஷனை கண்டினியூ பண்ணுதுங்களா? அப்ப என்னாச்சு மார்க்கெட்? இந்த பெல் கர்வ்ல இருந்து மார்க்கெட் டெவலப் ஆகி என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு? இப்போ டைரக்ஷனை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ரிவர்சல் ஆகல. புரியுதுங்களா? அப்போ இங்க ரிவர்சல் ஆகுமா ஆகாதான்றது இங்க என்ன பண்ணும்? இங்க எவிடென்ட் பண்ணும்ல. இப்போ மார்க்கெட் இங்க ரிவர்ஸ் ஆயிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? மேல இந்த இடத்துக்கு போயிருக்கணும். வேல்யூ ஏரியா ஹைக்கு போயிருக்கணும். வேல்யூ ஏரியா ஹையை பிரேக் பண்ணிருக்கணும். முதல்ல வேல்யூ ஏரியா ஹையை பிரேக் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த வந்துடணும். அப்ப இதுக்கு மேல என்ன கிடைச்சுங்க எனக்கு? கன்ஃபர்ம் எவிடன்ஸ். இப்போ ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? ஓகே சார். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, இது வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்போ இதை எப்படி ட்ரேடா எப்படி நீங்க கன்வெர்ட் பண்ணி இப்போ இதுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, புரியுது சார். டவுட் ஏதாவது இருக்குங்களா? இல்லை சார், கிளியர். இப்போ இதை தான் மார்க்கெட் பாருங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? பேங்க் நிஃப்டி இப்போ இங்க இருந்து மார்க்கெட் டைரக்ஷன் வந்திருக்கு. இங்க இருந்து பாருங்க, டைரக்ஷன் 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 டைரக்ஷன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. அப்ப இங்க இருந்து மேல போ ட்ரை பண்ணது திரும்ப உள்ள வந்துருச்சு, கீழே போ ட்ரை பண்ணது உள்ள வந்துருச்சு. தெரியுதுங்களா? அப்போ ப்ரொஃபைல் நமக்கு என்ன பண்ணல, இன்னும் ப்ரொஃபைல் விட்டு மார்க்கெட்டு இன்னும் வெளியே போகல. ஓகேங்களா? அப்ப ஃபைனலா இப்ப என்ன நடக்குது? இங்க வேல்யூ ஏரியால இருந்து மார்க்கெட் அப்படியே வெளியே வருது. இப்ப வந்துட்டு இருக்கு ஹை நோக்கி போகுது. ஹையை நோக்கி போயிட்டு. இப்ப இந்த இடத்துல யார் வந்து என்ன கூட்டு போனோம்? இனிஷியேட்டிவ் பையர் வந்து கூட்டு போகணும். அப்பதான் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்ப அது வரைக்கும் இங்க என்ன நடக்குது? இதெல்லாமே இன்டர்னல் தான். ஓகே, பேலன்சிங் ஆயிட்டு மெச்சூரிட்டி. இன்டர்னலுக்குள்ள டைரக்ஷன். ஓகே, ஓகே. கான்ஃபிடன்ஸ் புரியுதுங்களா? ஓகே. இது ஒன் ஆஃப் த மெத்தட். இப்போ இதை தான் நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல? வெல்கம் டெவலப்மெண்ட். தெரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இங்க கீழ இருந்து இங்க போயிட்டு இருக்குல்ல, இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? அழகா வருதுங்களா? இப்ப எனக்கு எங்க வேணும்? இதுக்கு மேல 50,500, இந்த 50,700க்கு மேல எனக்கு ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் வேணும். அதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட் ஃபாலோ பண்றது கான்செப்ட். இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணா மார்க்கெட்டை புரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ட்ரேட் செட்டப்பை போடும்போது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அப்ப இந்த இடத்துல வாங்க. இப்ப இந்த இடத்துல எப்போ மார்க்கெட்டு கன்சால்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம இங்க நீங்க வந்து ஒரு புரிதலுக்கு வரீங்க? இது சார் டிபிஓ வச்சு வரீங்க. இன்னொன்னு எந்த டேட்ல உங்களுக்கு புரியுது? இந்த டேட்ல தான் உங்களுக்கு புரியுது. இன்னைக்கு 23 டிசம்பர். ஓகேங்களா? இப்போ 23 டிசம்பர்ல தான் உங்களுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுது. ஏன்னா மேல இருந்து இப்படி வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு தெரியும். இப்போ நான் 23 டிசம்பருக்கு என்ன பண்றேன்னா உங்களுக்கு இந்த சிமுலேஷனை கொண்டு போறேன். 23 டிசம்பர். ஓகேங்களா? 23 டிசம்பர் ஈவினிங் 15. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன்ஸ்க்கு ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப கன்சல்டேஷன்ஸ் ஆரம்பிக்கும் போது பேசிக்கா எல்லாருமே போடக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங்கிள் போடுற மாதிரி. ஓகேங்களா? பேசிக்காவே எல்லாரும் ஸ்ட்ராங்கிள் தான் போடுவோம். இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம லேர்ன் பண்ணுவாங்க. இப்போ புரியறதுக்காக நான் பேசிக்கான ஒரு ஸ்ட்ராங்கிள் மட்டும் அவங்க சொல்றேன். இப்போ இந்த ஸ்ட்ராங்கிள் போடுறீங்க. இப்போ இங்க ஆல்ரெடி 23ஆம் தேதி 26ஆம் தேதி 2 நாள் தானே மார்க்கெட் இருக்குது. அப்போ என்ன பண்ணக்கூடாது? ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் வேற நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி அப்படி. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம்னு. அப்போ 23,500 ரவுண்ட் நம்பர். இங்க அப்சைடு அது பார்க்கும்போது 24,000. ஓகே, இது நல்ல ஒரு ரேஞ்சா இருக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளவே மார்க்கெட் என்ன பண்ணும்? உங்களுக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும். ப்ராஃபிட் வந்துச்சுங்களா? அப்போ மார்க்கெட்டு இங்க ரேஞ்சில் இருக்கும்னு நமக்கு தெரியுது. அப்போ அந்த ரேஞ்ச் டைம்ல இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க போடுறீங்க, உங்களுக்கு இங்க சக்சஸ் ஆயிடுச்சு.
புரியுதுங்களா? ஓகே. கான்ஃபிடன்ஸ் இப்போ மார்க்கெட்டிங் ஹைல இருந்து இங்க மார்க்கெட்டிங் ரிட்டர்ன் வருது. அடுத்தது என்னைக்கு? ஒரு 30ஆம் தேதி. இப்போ இந்த வேலை முடிஞ்சிச்சு 30 27ஆம் தேதி. ஓகே. அடுத்தது மார்க்கெட் வெளியில போயிட்டு இது வருது 30ஆம் தேதி போறீங்க. இப்போ 30ஆம் தேதி. இப்போ 30ஆம் தேதி மார்க்கெட் மேல இருந்து கீழ வருது அப்படின்னும்போது நீங்க என்ன பண்ணலாம்? அடுத்த வீக் மார்க்கெட் மேல இருந்து கீழ வருது. அப்ப எதுக்கு மேல போகாது? இந்த ஹை எங்க இருக்கு? பிரைஸ் இங்க இருக்கு 30ஆம் தேதி. ஓகேங்களா? அப்ப எதுக்கு மேல போய் இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் போனா தான் டைரக்ஷன் கரெக்ட்டுங்களா? அப்ப தோராயமா என்ன இருக்குது? இந்த இடத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க உங்களுக்கு பேங்க் நிஃப்டி இங்க ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நிஃப்டிய வந்து எக்ஸாம்பிளா காமிச்சிருக்கேன். கவனிச்சீங்களா? அங்கேயும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே. நான் பேங்க் நிஃப்டியை இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களே யாரும் சொல்லவே இல்ல. எல்லாம் ஆர்வமா கவனிச்சிட்டீங்க. ஓகே ஃபைன். 24th டிசம்பர். நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி 30 ஜனவரி. ஏன்னா இது மந்த் பெருசு இல்ல. இப்பதான் வீக்லி எக்ஸ்பைரிலாம் கிடையாது. அதான் முன்னாடி எப்படி வீக்லி எக்ஸ்பைரி வரும்னு யோசி. இப்போ இங்க நான் செல் பண்றேன். இதே நான் இப்போ செல் பண்றேன். செல் பண்ணிட்டேனா? இப்போ ரேஞ்சுன்னும் போது நமக்கு என்ன வேணும் ரேஞ்சு? அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஒரு 49,800 கிட்ட வேணும். இங்க வந்து 40-400, 50-400. ஒன்றும் இல்லைங்க. இங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒன்று இருக்குதுங்க. இங்க சார்ட்லயே சொல்லுங்க கைடன்ஸ். ஸோ பேசிக்கா மார்க்கெட் இவ்வளவு தூரம் இப்படி இருக்கலாம் அப்படின்றத இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம சொல்லும். இப்போ இந்த பேசிக்கான கைடன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். இக்னோர் பண்ணல. அந்த பேசிக் கைடன்ஸை இங்க கொண்டு வரோம். ஓகே. நல்ல ரேஞ்ச் இருக்குங்களா மார்க்கெட்டு? அப்ப இதுக்குள்ள மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வருங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இதுக்குள்ள சிமுலேட் பண்றோம். என்ன நடக்குது பாருங்க. இப்ப மார்க்கெட் இந்த பக்கம் என்ன சொல்லுது? கீழே போறாம தெரியும். என்னைக்கு டேட் பாருங்க? 9 ஜனவரி தெரியுதுங்களா? 9 ஜனவரி மார்க்கெட் என்ன பண்ணுது? கீழே போகுது. 9 ஜனவரி கரெக்டா பாருங்க. உங்களுக்கு எது வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு பாருங்க. இப்ப டைரக்ஷனுங்களா? இதுதான் டைரக்ஷன். ஏன்னா அது பேங்க் நிஃப்டிலாம் இப்போ வந்து எக்ஸ்பைரி வந்து 1 மந்த் ஆயிட்டாங்களா? அதனால தான் உங்களுக்கு டைம் டிகே கிடைக்கல. புரியுதுங்களா? இப்போ இங்க வந்து என்ன உங்களுக்கு டைரக்ஷன் கன்ஃபார்ம் ஆகுதுங்களா? மார்க்கெட் இதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னைக்கு? இதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே மார்க்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுத்துச்சு. டைரக்ஷன் தான் நான் போறேன் அப்படின்னு. இல்ல? அப்ப அது வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டை நீங்க ஸ்டே பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்குது. 6th ஜனவரி கன்ஃபார்ம் கிடைக்குது. ஓகே. 6th ஜனவரி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. எண்ட் ஆஃப் தி டே வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ண போகுது? டவுன் சைடு போக போகுது அப்படின்னும் போது நீங்க என்ன பண்றீங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ள இறங்குறீங்க. கிளியருங்களா? ஓகே. அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். இப்போ என்னங்க மார்க்கெட் டவுன் சைடு போனா உங்களுக்கு ஏதாவது லாஸ் இருக்குங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டோன்னே ஓகே. இப்போ ஃபர்தரா என்ன வேணும் உங்களுக்கு? மார்க்கெட் மேல போல. இப்போ அடுத்தது எவிடன்ஸ்க்காக வெயிட் பண்றீங்க. அடுத்த நாள் எவிடன்ஸ் உங்களுக்கு எப்போ கிடைக்குது? எவிடன்ஸ் வெயிட் பண்றீங்க. திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. திரும்ப வருது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்குது. நல்லா கரெக்ட்டுங்களா? என்னைக்கு? 8th. இப்போ 8th அன்னைக்கு உங்களுக்கு மார்க்கெட்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? மார்க்கெட் டவுன் டைரக்ஷன் போகுதுன்னும் போது அப்ப அதுக்கு ஒரு டெபிட் என்ட்ரி ஆட் பண்ணுவீங்களா? மார்க்கெட்ல இப்ப பாருங்க. மார்க்கெட் அப்படியே ஸ்ட்ராட்டஜி என்ன ஆயிடுச்சு? நியூட்ரல் இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஆயிடுச்சு? அப்படியே டவுன் சைடு டர்ன் ஆயிடுச்சுங்களா? ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிச்சுங்களா? புரியுதுங்களா? அப்ப இங்க ஸ்ட்ராட்டஜி என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? டைரக்ஷனா இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சாரி, நான் டைரக்ஷனா இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க என்ன மாத்திட்டீங்க? இப்போ டைரக்ஷனா மாத்திட்டீங்க. ஓகேங்களா? டைரக்ஷனா மாத்திட்டீங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வேற ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கா? மார்க்கெட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த டே அடுத்த நாள் 10ஆம் தேதி. 10ஆம் தேதி உங்களுக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுக்கு தான் நீங்க கான்டெக்ஸ்ட் பார்ப்பீங்க, மார்க்கெட் டெவலப்மென்ட் பார்ப்பீங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து மார்க்கெட் லேர்னிங்ல உங்களுக்கு நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க கரெக்டா தெரியும்போது ஒரு half an hour மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு அந்த புரிதல் வரும். அப்ப இங்க இருந்து நீங்க ஃபர்தரா என்ன பண்ணீங்க? மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபர்தரா ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ணீங்க? அடிஷனல் லாட் ஆட் பண்ணுவீங்க. இப்போ பாருங்க உங்க பொட்டன்ஷியல் அப்படியே ஆட் ஆயிட்டே வருதுங்களா? மார்க்கெட் கூடவே ஆட் ஆகுதுங்களா? ஓகே. இப்போ நீங்க
உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, 2 லாட் ஆட் பண்றீங்க, கரெக்டா இருக்கு. இப்போ மார்க்கெட் இப்போ எப்போ இங்க டவுன் டைரக்ஷன் போய் டர்ன் பண்ணுச்சு மார்க்கெட்? இந்த டே 14ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் டவுன்ல தான் போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் என்ன ஆச்சு உங்களுக்கு? டைரக்ஷன்ல போயிடுச்சுங்களா? இப்போ டைரக்ஷன்ல இருந்து உங்களுக்கு இப்போ இங்க என்ன சைன் கிடைக்குது? மார்க்கெட் கீழ போகாதுன்ற ஒரு சைன் கிடைக்குதுங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? இத டைரக்ஷனை நான் டைரக்ஷனா மாத்துவீங்க. ஓகே, நான் டைரக்ஷனா மாத்துவீங்க. இப்போ மார்க்கெட் நான் டைரக்ஷனா மாறிச்சுங்களா? ஓகே. இப்போ நான் டைரக்ஷனா மாறிச்சுங்களா ஸ்ட்ராட்டஜி? இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? மார்க்கெட் இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளவே சுத்தும். ப்ராஃபிட் வருதுங்களா? கரெக்ட் பண்ண முடியுங்களா? அப்போ நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போட்டிருக்கேன் இது. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் சூப்பர்பா இருக்கு. எந்த இடத்துல அடிஷ்னலா லாட் போடணும், எந்த இடத்துல குறைவான லாட் போடணும், இந்த மார்க்கெட் ஒரு கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணுன்றதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இன்னும் நல்லா வந்து இது நல்லா ஸ்கோர் பண்ணும். புரியுதுங்களா? இப்போ இதையே தொடர்ச்சியா நீங்க மார்க்கெட்ல ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி நீங்க கொண்டு வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கான்ஃபிடன்ஸ் லெவல் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அது சொல்ல மாட்டீங்களா யாருமே? நமக்கு என்ன வேணும்? முதல்ல பீஸ்ஃபுல் வேணுங்க, நிம்மதி வேணுங்க. புரியுதுங்களா? ட்ரேடிங் எப்படி பண்ணக்கூடாது? டென்ஷனா ஸ்ட்ரெஸ்ஸா பண்ணக்கூடாது. பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸா மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா டியூன் பண்ணி கரெக்டா நம்ம பண்ணணும். இதை ரெகுலரா நம்ம பண்ணணும். ரெகுலரா பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு மார்க்கெட்ல அடுத்த லெவலுக்கு நீங்க உங்களை கொண்டு போக முடியும். ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? இப்ப நான் சொன்னது ஒரு கான்செப்ட், மார்க்கெட் 4 ஸ்டெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட். இந்த கான்செப்டோட என்ன பண்றோம்? நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை ஆட் பண்றோம். புரியுதுங்களா? கிளியர்? ஆட் பண்ணி எப்படி பிசினஸா இதை பார்க்கறது அப்படின்றத பார்க்கணும். அப்போ இது வந்து இதை ஒரு ஃப்ளோ, இந்த ப்ராசஸ் ஃப்ளோ, இதை நீங்க கரெக்டா புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணிடுறீங்க? எவ்வளவு பணம் கொண்டு வந்தா நான் எவ்வளவு மேனேஜ் பண்ண முடியும், எவ்வளவு இன்கம் எடுக்க முடியும். நான் சொல்றது பீஸ்ஃபுல்லா, டென்ஷன் இல்லாம. இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக என்ன பண்ணுவீங்கன்னா நடுவுல மார்க்கெட்டோட மொமெண்டம்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். மார்க்கெட் இப்ப நல்ல மொமெண்டமா இருக்கு, மார்க்கெட் நல்ல மொமெண்டமா இருக்கு அப்படின்ற புரியும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்க அடிஷ்னலா லாட்டை இன் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணீங்க? இன்னட் அவுட் பண்ணி விட்டுருவீங்க. ஒரு குயிக் ஸ்கேல்போ இல்லை இன்ட்ராடேவோ பண்ணிட்டு வந்து. அப்போ இந்த இடத்துல நீங்க கண்டினியூ பண்ணும்போது நடுவுல நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு உண்டான இன்ட்ராடே செட்டப்பும் கிடைக்கும், மொமெண்டம் செட்டப்பும் கிடைக்கும். புரியுதுங்களா? ஓகே ஓகே சார். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண, எல்லா மிக்ஸ்டு கான்செப்டா இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். மார்க்கெட்ல என்ன இருக்கக்கூடாது? முதல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பெயின் இருக்கக்கூடாது. பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, கிளியர்? எஸ் சார். ஸோ இதுதாங்க மார்க்கெட்டோட 4 ஸ்டெப் டெவலப்மெண்ட். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ட்ரேட் செட்டப்ஸ். ரொம்ப பேசிக்கா நான் சொல்லியிருக்கேன். இதை நிறைய எதையும் நான் மறைக்க விரும்பல. இதில் நிறைய ஹிடன் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணோம்னா அது ஒரு ஒரு 5-6 செஷன் போயிடும். ஓகேங்களா? ஓகே, கிளியர்? வேற ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வேற கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. தேங்க்யூ. ஓகே அஜித், பிளேலிஸ்ட்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா படிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மைண்ட் ஓவர் மார்க்கெட் புக்ஸ் படிங்க. மார்க்கெட்ஸ் இன் ப்ரொஃபைல்னு புக் இருக்கு, அதை படிங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக வந்த மொமெண்டம் அண்ட் மார்க்கெட் அந்த புக் படிங்க. இதெல்லாம் படிங்க. ப்ரொஃபஷனல் ட்ரேடரா ஆகணும் அப்படின்ற அந்த ஏம் வைங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் ட்ரேடரா இருக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க ட்ரேடிங்ல சாதிக்கணும், ட்ரேடிங்ல நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்ற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா பிகம் எ ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வித் ப்ராப்பர் கைடன்ஸ். ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு விஷயத்த பண்ணா நல்லா பண்ணணும், இல்லைன்னா பண்ணாம இருக்கிறது நல்லதுன்றதுதான் நான் என்னுடைய அபிப்பிராயம்.
ஓகேங்களா? சும்மா ஏதோ ஒன்று பண்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறத விட ஒன்று பண்ணா பெட்டரா பண்ணிட்டு சூப்பரா பண்ணிட்டு நிம்மதியா அது வந்து ஒரு கரியரா சூஸ் பண்ணிட்டு போயிடும். சரிங்களா? ஓகே அது மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபைலு மொமெண்டம் வேற என்ன புக் சார்? மைண்ட் ஓவர் மார்க்கெட்ஸ். ஓகே ஓகே, இதெல்லாம் Mind படிங்க. இந்த புக்கெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். அதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி மார்க்கெட்டை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ Okay. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் வரல அப்படின்னும் போது வேற எப்படிலாம் பண்ணா சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றத ஓகேங்களா? ஓகே ஜாயின் பண்ணிட்டு கேட்கலாம் சார். தாராளமா நீங்க வரலாங்க. எதுவுமே கம்பல்ஷன் இல்லைங்க. ஓகே. elandprofile.com அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நேராகவே அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுது. இங்கே வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். இது நம்ம ப்ராப்பராக வந்து எல்லாமே ஜிஎஸ்டியோட தான் நம்ம பண்ணுறோம். ஒன்லி எஜுகேஷனாக நம்ம வந்து பர்ஃபெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி வித் ஜிஎஸ்டி பே எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம வந்து லேர்னிங்காக தான் நம்ம இது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஈலேண்ட் ப்ரொஃபைல்ன்றது இந்த ட்ரேடிங் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இங்கே இந்த பர்டிகுலர் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த கைடன்ஸ் இருக்கும். நீங்கள் பை நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஐடி பாஸ்வேர்ட்லாம் ரெடி பண்ணோன்னா இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி போட்டால் போதும். ஓகேங்களா? இங்கே உங்களுடைய இமெயில் ஐடி போட்டால் போதும். போட்டுட்டு நீங்கள் இங்கே பிளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ் பேஜ் போயிடும். ஓகேங்களா? ஐ மீன் அந்த ரேசர் பே போயிடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தரைஸ்டா. இப்போ இந்த ரேசர் பேல வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை நீங்கள் மாற்றணும். ஓகேங்களா? போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் வந்துடும். இங்கே போயிட்டு நீங்கள் யூபிஐல பே பண்ணலாம், கார்ட்ஸில் பே பண்ணலாம். இல்லை ஓகே நான் இது பொறுமையாக தான் நான் லேர்ன் பண்ண போகிறேன், அப்போ மந்த்லி இஎம்ஐ நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இஎம்ஐ இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி இஎம்ஐயாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இஎம்ஐ ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு என்ன லீஸ்ட் இஎம்ஐ எது வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து பே பண்ணிட்டேன். இது பே பண்ண உடனே எங்களுக்கு என்ன வேணா ஒரு இமெயிலாக எங்களுக்கு உடனே வந்துடும். கிளியருங்களா? ஓகே 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 சார், தேங்க்யூ.